ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் பஜனை 2.2. நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ALT% வெளிவந்த உத்தா பதாக்குன்னு சொல்லிட்டு எபிசோடு 3 தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1ல இருந்து 2 வரைக்கும் நம்ம சேனல்ல போட்டாச்சுங்க. அது நல்லாவே இருக்கிறதால அது தொடர்ந்து அதனுடைய அடுத்த பாகம் தான் பார்க்க போறோம். சரி ஓகே காசு, இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் பட்டன் ஆல் வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன் காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த போன எபிசோட்ல புக் வாங்கிட்டு போனான் இல்லையா, அந்த இரும்பு கடைக்காரன், அவன் என்ன பண்ணானா அவனோட பழைய பொருள் எல்லாம் சைக்கிளை வச்சு தள்ளிட்டு போகும்போது அந்த புக்கை மட்டும் அங்கிருந்து தவறி கீழே விழுந்துருங்க. அப்படி விழுந்த உடனே அந்த பக்கமா ஒரு ஆன்டி வருவாங்க, பார்க்க செம ஆட்டாவே இருப்பாங்க. இப்படி புக்கு விழுந்ததை பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்து பார்த்துட்டு அந்த புக்கோட டைட்டில் படிச்ச உடனே லைட்டா திருத்துன்னு முழிப்பாங்களா. அதை எடுத்து பேக்குள்ள வச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு வாழைப்பழ கடைக்காரன் என்ன பண்ணுவானா அந்த ஆன்டியை பத்தி கூப்பிட ஆரம்பிப்பான். ஆன்டி பழம் வேணுமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே இப்ப இவங்க கிட்ட வந்து என்ன பழம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதான் வாழைப்பழம் தான் வச்சிருக்கேன், வேணுமா உங்களுக்கு அப்படின்னு அவன் கேட்கும் போது, சரி எனக்கு ஒரே ஒரு வாழைப்பழம் தரியா அப்படின்னு அவன்கிட்ட ரொமான்டிக்கா கேட்கும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, ஒரு வாழைப்பழம் எப்படி தர முடியும், 1 கிலோவா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி எவ்வளவு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, 50 ரூபா வாழைப்பழம் அப்படின்னுவான். உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு திரும்பி போலான்னு பார்க்கும்போது, இப்ப கீழே பார்த்தனா ஒரு வாழைப்பழத்தோட தோல் கிடக்குமா, அதுல காலை வச்சு வழுக்கி விடும்போது உடனே இவன் பிடிச்சிருவானா. பிடிச்ச உடனே இவனுக்கு அவங்க மேல ஒரு மாதிரி இருப்பா வந்து செம ரொமான்டிக்கா இருக்குங்க இந்த சீனு. எப்படியே அவன் பிடிச்சிட்டே இருக்கும் போது சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஆன்டியோட வீட்டுல பார்த்தோன்னா அவங்க ஹஸ்பண்ட் வேக வேகமா ஆபீஸ்க்கு கிளம்பும் போது அங்க வந்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு கிளம்புறீங்க அப்படி சொல்லும் போது அதுக்கு அவர் சொல்லுவாரு, இல்லம்மா எனக்கு ஆபீஸ்க்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, ஸோ நான் சீக்கிரமா கிளம்பி ஆகணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. இல்லங்க நீங்களும் நானும் மேட்ச் ஆடி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகுது, இன்னைக்கு மட்டும் எப்படியாச்சும் லீவ் போடுங்க, நீங்களும் சேர்ந்து செம்மையாவே மேட்ச் ஆடுவோம், அந்த அளவுக்கு நான் உங்களை திருப்திப்படுத்துறேன் அப்படின்னு இவன் சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, இல்லம்மா இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் அந்த மீட்டிங்க்கு போயே ஆகணும், அது மட்டும் இல்லாத ஆபீஸ்க்கு போனா தானே எனக்கு நிறைய சம்பளம் தருவாங்க, அது இருந்தாதானே உனக்கு தேவையானதெல்லாம் நான் பூர்த்தி பண்ண முடியும் அப்படின்னு இவர் சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, எங்க பணம் தான் வாழ்க்கையா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்களேன் அப்படின்னு இவர் சொல்லும் போது, இல்லம்மா எனக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாருங்க. கிளம்புனதுக்கு அப்புறம் இப்ப கீழே உட்காந்துட்டு என்ன யோசிக்கிறான்னா, எப்ப பார்த்தாலும் பணம் பணம்னு இருந்தா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்பதாங்க அவளுக்கு தோணுது, நம்ம ஒரு புக் எடுத்து வந்தோமே பேசாம நம்ம அதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவ என்ன பண்ணோம்னா அந்த புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப இவ ஒரு கதை படிப்பாங்க, அது இவளோட வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட மாதிரி இவளோட வாய்ஸ் ஓவர்லயே அந்த கதையை சொல்ல ஆரம்பிப்பா. இப்ப அதுல என்ன சொல்றானா, இவள அழகா இருந்து என்ன பிரயோஜனம், இந்த அழகை ஒருத்தனால வர்ணிக்க தெரியலன்னா கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு இந்த வாழ்க்கையே போர் அடிச்சிரும். ரேகாவுடைய வாழ்க்கையும் அப்படித்தான், அவ எவ்வளவு அழகா இருந்தாலும் அவளுடைய புருஷன் எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லிட்டு அவளை எப்போதுமே சந்தோஷமே படுத்த மாட்டான். அவளுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, ஆனா இந்த 5 வருஷத்துல இது வரைக்கும் இவ ஒரு நல்ல மேட்ச் ஆடுனதே இல்ல. ஒரு ராத்திரியில இவனோட புருஷன் இது வரைக்கும் 1 மணி நேரம் கூட இவளை சந்தோஷப்படுத்தினதே இல்ல. அவ இவனை என்னென்னமோ பண்ணி பார்த்தா, ஆனா அவன் புருஷனால இவளுக்கு திருப்தியே படுத்த முடியல. ஆனா அவளையும் முடியேத்திட்டு அவன் புருஷன் கூட ஒன்னொன்னுத்தையும் பண்ண பார்க்கும் போது, ஆனா இது எல்லாமே தலைகளாவே போய் முடியுது. இப்படியே இவங்க வாய்ஸ் ஓவர்ல இவங்க மேட்டர் பண்றதாங்க காட்டுறாங்க. இப்ப இவன் என்ன சொல்லுவானா, இது நல்லாவே இல்ல, நம்ம வேற மாதிரியாச்சும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு இவன் கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, என்னுடைய ஃப்ரெண்டோட புருஷன் இருக்கான் இல்லையா, அவன் வெறும் குடிசையில வச்சு என் ஃப்ரெண்டை அந்த போடுவான், ஆனா நீ என்ன பெட்ரூம்ல கூட உன்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு இவ கேக்குறா. இப்ப இவன் என்ன பண்ணுவானா, நம்ம ஹீரோனைய வச்சு நல்லா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது டப்புன்னு அவனுக்கு முடிஞ்சிருங்க. உடனே இவன் என்ன பண்ணுவானா, இவளுக்கு முடியாததால அவன் மேல ஏறி நல்லா வேகமா செய்யும் போது, ஆனா அவன் பார்த்தனா முடிஞ்சதால அப்படியே சும்மாவே படுத்திருப்பான். இது அவளுக்கு இரிட்டேட் ஆகுற மாதிரி இருக்கும். உடனே இவன் மனசுல என்ன நினைக்கிறானா, சே என்னடா இது, இவன் ஒண்ணுமே நம்மள பண்ண மாட்டானே அப்படின்னு அவன் மனசுல கவலையா இருக்கும் போது இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப அடுத்த சீன் பார்த்தோம்னா இவன் என்ன சொல்லுவானா, 2 பேர்த்துக்கும் நல்லாவே மூடு இருக்கு மேட்டர் பண்ற அளவுக்கு, ஆனா என் வீட்டுக்காரர் மட்டும்தான் அதுக்கு கோஆபரேட்டே பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இப்ப அவருடைய மேல ஏறி உட்காந்துட்டு இவன் நல்லா மூடி ஏத்தி மேட்டர் பண்ணலான்னு போகும்போது அவன் என்ன சொல்லுவானா, போதும் இல்ல உனக்கு அப்படி சொல்லி கேட்பான். எனக்கு இன்னும் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல உட்காந்துட்டு வேகமா செஞ்சுட்டே இருக்கும்போது அது அவனுக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்குதுங்க. சரி சீக்கிரமா முடி, உனக்கு போதும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ அதெல்லாம் கண்டுக்காம அவன் மேல ஏறி செஞ்சுட்டே இருப்பாளா. உடனே இவன் கோவப்பட்டுட்டு அவளை டப்புன்னு கீழே இறக்கி விட்டுருவாங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி பண்றீங்க, என்னை இது வரைக்கும் ஒரு திருப்தியா சுகமாவும் நீங்க போடவே மாட்டீங்க, உங்கள்ட்ட நான் மேட்டர் பண்றது ஒண்ணு சும்மா இருக்கிறது ஒண்ணு, சி என்னை விட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ டென்ஷனாவே மூஞ்ச காட்டிடுறான். உடனே கடுப்பானவன் என்ன பண்ணானா, அவன் அங்கிருந்து எழுந்து வெளியே போடுவாங்க. வெளியே போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனுக்கு அந்த வெறி அடங்காம இப்ப அவ என்ன பண்ணுவானா, தனக்கு தானே சுயன்பம் பண்ண ஆரம்பிப்பா. இந்த சீன் செமையாவே இருக்குங்க. இப்படியே பண்ணிட்டே இருக்கும் போது இந்த சீனை இப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த
சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு போயிட்டு வந்து பெட்ரூம்ல படுக்கலான்னு வரும்போது அங்க வந்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய எல்லா துணியும் கழட்டிட்டு அவருடைய பக்கத்துல உட்காந்துட்டு இது வரைக்கும் 5 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் என்ன ஒழுங்கா நீங்க மேட்டர் பண்ணவே இல்லை, இன்னைக்கு எப்படியாச்சும் புதுசா ஏதாச்சும் என்ன பண்ணி திருப்தி படுத்துங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மேலே ஏறி உட்காரும் போது உடனே அவன் என்ன பண்ணானா அவளை டக்குன்னு கீழே தள்ளி விட்டு உனக்கு என்ன அறிவுகிரி கேட்டு போச்சா, கண்ட கண்ட இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு வந்து இதே மாதிரி நடந்துக்கிற, ஒழுங்கா படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போர்வை போத்திட்டு படுத்துருவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா நம்ம ஹீரோனிக்கு செமக்கம் வந்து அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துருக்காங்க. இப்ப இந்த சீன் எப்படி கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி அந்த பெட்ல படுத்துட்டு அவங்க அந்த புக்கை படிச்சிட்டு இருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு வெறியா இருக்கிற நம்ம ஹீரோனிய ஒருத்தன் நல்லா விட்டு கிழிக்கணும்னா அதுக்கு ஒரு பையன் தான் தேவைப்படுவான், அதுக்கு சரியான பையன் அந்த பழக்கடைக்காரன் தான் அப்படின்னு இந்த கதையில இவங்க பேசிட்டே இருக்கும் போது இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அந்த பழக்கடை கிட்ட தாங்க காட்டுறாங்க. அங்க போயிட்டு எனக்கு ஒரு உதவி பண்ணணும், எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு, அது வந்து செய்யறதுக்கு என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா இல்லங்க எனக்கு கடையை பார்த்துக்கணும், இதுதான் எனக்கு முக்கியமான வேலை அப்படின்னு இவன் சொல்றான். ஆனா இவளுக்கு அவனை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி இவன் கூட மேட்டர் பண்ணணும் ஆசைங்க. இப்ப இவன் என்ன சொல்லனா சரி நீ ஏன் மாடலிங் பண்ணக்கூடாது, நீ பாக்கிறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவன்கிட்ட கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா அட ஆன்டி சும்மா ஓட்டாதீங்க, வேணா கொஞ்சம் பழம் ஏதாச்சும் வாங்கிக்கிங்க அப்படின்னு இவன் சொல்லும் போது இப்ப அவன் என்ன சொல்லுவானா நீ அதெல்லாம் வாங்கிக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு உதவி பண்ணு, என்னோட வீட்டுல கொஞ்சம் அலமாரி மேல ஜாமான்லாம் வைக்க வேண்டியது இருக்கு, கொஞ்சம் உதவி பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு வேலை இருக்கே அப்படின்னு அவன் சொல்றான், தயவு செய்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனும் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி ஓகே சொல்லிடுவானா. அதுக்கப்புறம் என்ன இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப வீட்டுல தாங்க காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்தவன் என்னங்க ஆன்டி வேலை இருக்கு சொல்லுங்க அப்படி சொல்லும் போது அதுவும் மேல இருக்கு இல்லையா அந்த புக் எடுக்கணும், எனக்கு கொஞ்சம் தூக்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணானா அவங்கள தூக்குறான். இப்படி தூக்கும் போது அவங்களோட உடம்பெல்லாம் இவன் மேல படுமா, இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். உடனே அவங்க விழுற மாதிரி இருக்கும்போது இவன் டப்புன்னு பிடிப்பான், பிடிச்ச உடனே அவங்க உடம்பெல்லாம் இவனோட கை பட்ட உடனே இப்ப அந்த கதையோட வாய்ஸ் ஓவர்ல என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஹீரோனி அவனை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி மேட்டர் பண்ணலான்னு அந்த வீட்டுல சின்ன சின்ன வேலையை வாங்க ஆரம்பிக்கிறா. ஆனா அதுக்கெல்லாம் அவன் பிடிப்பு குடிக்கவே இல்லைங்க. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன கேட்பாங்கன்னா சரி வா கிச்சன்ல ஒரு வேலை இருக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது இப்ப அங்க வரும்போது அவனுடைய உடம்ப பார்த்துட்டு இவங்க செம்மையா மூடாயி அவங்க கிட்ட மேட்டர் பண்ணலாம்னு சொல்லி அவன்கிட்ட பேசும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா இல்ல நீ நான் இதுக்காக வரல, நான் வந்து வேற ஒரு வேலை விஷயமா வந்தேன், கண்டிப்பா உங்க கூட இது மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்றா. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஓகே பெட்ரூம் வரைக்கும் வா கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி அங்க கூப்பிட்டு போறா. இப்ப அங்க போகும்போது இவ ஜூஸ் எடுத்துட்டு வருவா இல்லையா, டப்புன்னு பார்த்தனா அவன் மேல தெரியாம ஊத்திடுவாங்க. உடனே அவன் என்ன சொல்லுவானா ஐயோ என்ன நீ ஜூஸ் கொட்டிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது சரி நீ உன்னோட டிஷர்ட்டை எடுத்து மாத்து அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவன் அந்த பக்கமா திரும்பி மாத்திட்டு இருப்பான். இப்படியே மாத்திட்டே இருக்கும்போது அவன் மேல பயங்கரமா ஈர்ப்பாயி இப்ப இவங்க அவனை பின்பக்கமா கட்டி பிடிக்கும் போது அவன் என்ன சொல்லுவானா வேணா நீ என்னை விட்டுடுங்க அப்படின்னு அவன் சொல்றான். உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் சொல்றது கேளு, நீ உன்னோட பழக்கடையில டெய்லி ஒரு 50 ரூபா சம்பாதிப்பியா, நான் உனக்கு 500 ரூபா தரேன், நீ இதுக்கப்புறம் டெய்லி வந்து என் கூட மேட்டர் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா இதுக்கப்புறம் பேச்சுக்கு இடமே கிடையாது வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அந்த பெட்ல படுக்க வச்சு சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. சும்மா இந்த சீன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும், அந்த அளவுக்கு ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படியே மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு குரல் கேட்குதுங்க, நம்ம ஹீரோனுடைய பேரு யாரை விட்டு கூப்பிடுற மாதிரி. என்னன்னு பார்த்தனா நம்ம ஹீரோனி வழக்கம் போலதான் இந்த கதையை படிச்சுட்டு அவங்க பெட்ரூம்ல உட்காந்துட்டு தனக்கு தாயம் சுயன்பம் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படியே பண்ண உடனே இப்ப கூப்பிட்ட குரல் கேட்குமா, உடனே வெளியே வந்து பார்த்தனா ஒரு வேலைக்காரிங்க என்ன புஷ்பா இவ்வளவு சீக்கிரமா இன்னைக்கு வேலைக்கு வந்துட்ட அப்படின்னு கேட்கும்போது இல்ல மேடம் இன்னைக்கு நேரம் அதிகமா இருந்தது அதான் நான் சீக்கிரமா வந்துட்டேன் அப்படின்னு அந்த வேலைக்காரி சொல்றாங்க. சரி நீ வேலையை பாரு நான் அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு ஹீரோனி கிளம்புனதுக்கு அப்புறம் இப்ப இவ என்ன பண்ணோம்னா நம்ம ஹீரோனுடைய பெட்ரூமை கிளீன் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த மேட்டர் புக்கு இப்ப அவங்க கைக்கு கிடைக்குதுங்க. அதை பார்த்த உடனே என்ன புக் இது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாவடையை தூக்கிட்டு அந்த இடத்துல உட்காரும் போது இந்த எபிசோடு முடிச்சிருப்பாங்க. அதனோட 4ஆம் பாகம் தான் பார்க்க போறோம். வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோட்ல அந்த வேலைக்காரி தாங்க பெட்ரூம் கிளீன் பண்ணிட்டு இருந்தவ அங்க ஒரு புக் இருக்கும் இல்லையா அதை எடுத்து கையில வச்சிருப்பா. இப்ப அவ என்ன பண்ணா அந்த புக்கை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறா. என்ன புக் இது உத்தா பதாக் அப்படின்னா என்ன சரி சொல்லிட்டு இப்ப புக் ஓபன் பண்ணி உள்ள பார்த்தா அது ஒரு மேட்டர் புக்னு அவளுக்கு தெரியுதுங்க. இப்ப அவ என்ன பண்ணா அதுல இருக்கிற கதையை படிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப வாய்ஸ் ஓவர்ல அந்த கதை தாங்க சொல்றாங்க. சபிதா பாய் இவ வந்து ரொம்ப அழகாவே இருப்பா, இவள மாதிரி ஒரு ஹீரோனி கூட கிடையாது இங்க, அவளை பாக்குறதுக்கு ஒரு மகாராணி மாதிரி இருப்பா, அவளை பார்த்தாவே யாருக்குமே இவளை விட்டு கொடுக்கணும்னு தோணாது, அவளை எப்படியாச்சும் அடைஞ்சு அவ கூட மேட்டர் பண்ணணும்னு தோணும். சொல்ல போனா ஒரு வேலைக்காரி தான், ஆனா அவளை பாக்குறதுக்கு வேலைக்காரி மாதிரியே தெரியாது, பாக்குறதுக்கு அவ அவ்வளவு அழகா இருப்பா. உடனே அந்த வேலைக்காரி யோசிக்க ஆரம்பிக்கிறா என்ன இது இந்த கதை நம்மளது மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. சபிதா எப்பவுமே வீட்டு வேலைக்கு வந்துட்டு அவளோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவா. ஆனா இவ வேலை செய்யற வீட்டுல புஷ்பான்னு ஒரு முதலாளி இருக்கா. அவ பார்த்தனா எப்ப பார்த்தாலும் இந்த வேலைக்காரிய குறை சொல்லிட்டே இருப்பா. ஒரு முறை இந்த சபிதா என்ன பண்ணுவானா மேல வினயோட ரூமை கிளீன் பண்ணலான்னு போகும்போது அங்க பார்த்தனா ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு இவ கொஞ்சம் உத்தி கவனிச்சாதான் தெரியுது மேல அவங்க
அவங்க முதலாளி அவங்களோட முதலாளியை போட்டு வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சத்தம் இவ காதுல கேட்க கேட்க இப்ப இவளுக்கு அது கேட்ட உடனே செம்மையா மூடாகுது. மூடாகும் போது இப்ப கதையில என்ன சொல்றாங்கன்னா, இந்த முதலாளியும் அதுக்கப்புறம் முதலாளி கூட ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே கிடையாது, அது அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் முதலாளியை அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை மேட்டர் பண்ணும்போது அது என்னையே பண்ற மாதிரி இருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் கூட மேட்டர் பண்ணா எப்படி இருக்குன்னு சொல்லி நான் நினைச்சு பார்த்தேன். அது வேற லெவல்ல இருக்கு. இப்படியே தன்னுடைய முதலாளி மேட்டர் பண்ற சத்தத்தை கேட்டு இப்ப இந்த வேலைக்காரி என்ன பண்ணுவானா, அந்த கதவு பக்கத்திலே உட்காந்துட்டு அவங்க தனக்கு தானே சுயன்பம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீனை செம ஆட்டாவே எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஆட்டாவே இருக்குங்க. இந்த வேலைக்காரி அந்த இடத்துல உட்காந்துட்டு தனக்கு தானே சுயன்பம் பண்ணிட்டு தன்னுடைய மேல அழக போட்டு அவங்க கசக்கிட்டு இவங்க பண்ற சீன்ஸ் எல்லாமே செம்மையாவே இருக்குங்க. இப்படியே இவங்க மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது உள்ள பார்த்தனா அவங்க முதலாளி 2 பேரும் முடிச்சிருவாங்க. இவங்களும் முடிக்கிற ஸ்டேஜ் பார்த்தனா டப்புன்னு உள்ள முடிச்சவங்க அவங்க வெளியே வந்துருவாங்க. வெளியே வந்து பார்த்தனா சபிதா கீழே உட்காந்துருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்த உடனே இவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஏ சவிதா நீ வந்துட்டியா, நீ வரத்துக்கு லேட் ஆகும்னு நினைச்சேன், சீக்கிரமா வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, இல்லங்க முதலாளி நான் வேற ஒருத்தவங்க வீட்டுல வேலை செஞ்சேன் இல்லையா, அங்க வேலை சீக்கிரமா முடிஞ்சிச்சு, அதனால தான் நான் டக்குன்னு இங்க வந்துட்டேன் அப்படின்னு இவன் சொல்றான். சரி நீ அங்க ரொம்ப வேலை அதிகமா பார்த்துப்ப போல, நீ போய் வேணா ரெஸ்ட் எட அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, நானா எனக்கு அதெல்லாம் ஒன்னும் ரெஸ்ட் எல்லாம் தேவையில்ல, நான் கண்டினியூஸாவே ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு இவன் சொல்றான். உடனே ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே கிச்சன்ல ரொம்ப அழுக்கா இருக்கு, அதை கொஞ்சம் கிளீன் பண்ணி வை அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப நம்ம வேலைக்காரி அங்கிருந்து கிளம்புவாளா. இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப கிச்சன்ல வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அங்க பார்த்தனா ஒரு கண்ணாடி கிளாஸ் கீழே விழுந்துருமா, அதை எடுக்க போகும்போது கையில அந்த கண்ணாடி பீஸ் குத்திருங்க. உடனே அவ கத்தும் போது அங்க வந்து அவங்க முதலாளி என்ன பண்ணுவாங்கன்னா, பார்த்து வேலை செய்யறது இல்லையா அப்படி சொல்லிட்டு இப்ப அவ விரல எடுத்து ரத்தம் வர இடத்துல சப்பிட்டே இருக்கும் போது உடனே அவளுக்கு அது ஒரு மாதிரியாவே இருக்குங்க. இப்படியே சப்பிட்டே இருக்கும்போது அவ மூடானதுக்கு அப்புறம் இப்ப அவ என்ன யோசிக்கிறாங்கன்னா, இது வரைக்கும் என் விரல யாரும் சப்பினதே கிடையாது, இப்படி இவரு சப்பிட்டே இருக்கும் போது இப்ப அவளுக்கு அந்த வலியே பறந்து போயிடுதுங்க. இப்ப அவன் என்ன சொல்லுவானா, இப்ப பரவாயில்லையா, சரி ஓகே நீங்க உட்காந்துரு, நான் போயிட்டு உனக்கு பேண்டேஜ் எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப கதையை விட்டு வெளியில வந்துதாங்க காட்டுறாங்க. இவ என்ன பண்ணுவான, அந்த புக்கை வச்சுட்டு அடைச்ச என்ன இது புக்கா வேற என்னவா ஒண்ணுமே புரியலையே, நம்ம வேலை செய்யாம இப்படி புக்கு படிக்கிறத நம்ம முதலாளியமா பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, சரி இந்த புக்ல வர அந்த சபிதாக்கு அவங்களோட முதலாளி கிடைச்சாங்களா இல்லையா, அவரை இவ மேட்டர் பண்ணாலையா இல்லையான்னு தெரியவே இல்லையே, சரி ஓகே மேடம் வரதுக்குள்ளே நம்ம இந்த புக்கை ஃபுல்லா படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் கதைக்குள்ள தாங்க போறாங்க. ஹால்ல உட்காந்துட்டு அவங்க முதலாளி ஆப்பிள் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இப்ப பக்கத்துல பார்த்தனா அந்த வேலைக்காரி அந்த டேபிள் கிளீன் பண்ணிட்டே இருப்பா. இப்ப அவ என்ன நினைக்கிறானா, நம்ம முதலாளி கிட்ட டைரக்டாவே கேட்டலாமா, அவர் என் கூட மேட்டர் பண்ணுவாரா இல்லையான்னு, நான் அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்பவே வெறியாவது, எப்படியாச்சும் அவரை கேட்டு அவரை மேட்டர் பண்ணி ஆகணும் அப்படின்னு இவ யோசிக்கும் போது ஆப்பிள் சாப்பிட்டுட்டே இருந்தவரு உடனே அவர் திரும்பி வேலைக்காரி பார்க்கும் போது அவளோட மேலழகா அப்படியே தெரியுமா, அதை பார்த்த உடனே அவருக்கு செம மூடாயிடுதுங்க. இப்ப இவ என்ன நினைப்பானா, சரி வேலைதான் முடிஞ்சிச்சு, அவரு என்ன பார்த்து மூடாயிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவ என்ன பண்ணுவானா, பொறுமையா எழுந்து போய் அவருடைய மடியில உட்காரும் போது அவர் எதுவுமே சொல்லாம அவருடைய 2 மாங்காயை போட்டு வேற லெவலா கசக்குவாருங்க. இந்த சீன் வெறியாவே எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஹாட்டாவே இருக்கும். இப்ப இவ என்ன சொல்லுவானா, சார் நான் இதுக்காக தான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்க இது மாதிரி என்ன போட்டு கசக்குவீங்கன்னு. உடனே அவன் என்ன சொல்லுவானா, நானும் இதுக்காக தான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உனக்கு அதுல விருப்பம் இருக்கணும் எனக்கு அதுல விருப்பம் இருக்கணும், நம்ம 2 பேர்த்துக்கும் எப்ப இந்த மேட்டர் ரொம்ப முத்தி போய் ரொம்ப உணர்ச்சி பொங்க வெறியாகுதோ அப்ப பண்ணலான்னு, அதுக்கான சூழ்நிலை இப்பதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய மேலழக போட்டு வேற லெவல கசக்கிட்டு இருப்பாருங்க. இப்படியே கசக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு வேலைக்காரியை தாங்க காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணனா, அந்த புக்கை தூக்கி போட்டுட்டு நம்ம முதலாளிக்கு ஆனா இது மாதிரி எல்லாம் தோணவே தோணாது, நாம தான் தேவையில்லாம கற்பனையில போட்டு அவரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்கும் போது இப்ப ரியாலிட்டியில பார்த்தனா அவங்க ஓனர் உட்காந்துட்டு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இவன் என்ன பண்ணனா அந்த டேபிள் கிளீன் பண்ணிட்டு இருப்பா. இப்ப வேலைக்காரி பார்த்தனா இந்த புக்கை கையில வச்சுட்டு ஐயோ மேடம் வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது, மாட்டிப்போமே அப்படின்னு யோசிக்கும் போது ஆமா அவங்க தான் ஊருக்கு போயிருக்காங்களே, சோ வரதுக்கு டைம் ஆகும், அதுக்குள்ளே நம்ம இந்த கதையை படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கதைக்குள்ள போறா. இப்ப கதைக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேலைக்காரி எல்லா விஷயத்தையும் தன்னுடைய மனசுக்குள்ளே வச்சு இருக்கா, அவ வெளியே சொல்ல மாட்டா. ஒரு நாள் வந்து முதலாளியோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க பெட்ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும் போது இங்க சபிதா வரா. வந்து ரூம் கிளீன் பண்ணும் போது இப்ப அவங்க முதலாளியோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன கேக்குறாங்கன்னா, ஆமா சபிதா உனக்கு தான் மாப்பிள்ள பார்த்திருந்தாங்களே என்னாச்சு அப்படி சொல்லி கேட்கும் போது, மாப்பிள்ளையா அந்த கல்யாணம் நின்னுடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, ஆமா ஏன் உனக்கு மாப்பிள்ள பிடிக்கலையா அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு இவ என்ன சொல்லுவானா, மாப்பிள்ள எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா அவருக்கு தான் என்னைய பிடிக்கல அப்படி சொல்லி இவ சொல்லும் போது அதுக்கு இவ ஏன்னு கேக்குறா. அதுக்கு வேலைக்காரி என்ன சொல்லுவானா, அதுவா இப்ப இருக்கிற பசங்களுக்கு உங்களை மாதிரி துணி போட்டு இருக்கவங்கள தான் பிடிக்குது, என்ன மாதிரி சேலை கட்டி இருந்தா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு இவ சொல்றா. அவ்வளவுதானே ஒரு நிமிஷம் இரு அப்படி சொல்லிட்டு இவ ஒரு ட்ரெஸ் எடுத்தா அவள்கிட்ட கொடுப்பா. அதை பார்த்த உடனே இது ரொம்ப சின்னதா இருக்கு மேடம் அப்படி சொல்லும் போது அதுக்கு இவ என்ன சொல்லுவானா, இந்த ட்ரெஸ் போட்டதான நீ பாக்குறதுக்கு ஒரு மாடர்ன் கேர்ள்
மாதிரி இருப்ப, முதல்ல போட்டு வா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவளும் அந்த ட்ரெஸ் போட்டு வரவாளா, பாக்கிறதுக்கு செம செக்ஸியாவே இருப்பாங்க. இப்ப அதை பார்த்த உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாத்தியா நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரெஸ்ல நீ செம செக்ஸியாவே இருக்க, இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் நீ போட்டு வெளியே போனா கண்டிப்பா உனக்கு இன்னைக்கு யாராச்சும் ஒரு பசங்க ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாத உங்களுடைய முதலாளி வினய் இருக்கார் இல்லையா, அவர் ஏன் என்ன விட மாட்டாரு தெரியுமா, அவருக்கு இது மாதிரி டைட்டான ட்ரெஸ் போட்டா மட்டும் தான் பிடிக்கும், அதனாலதான் அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் டைட்டாவே ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த வேலைக்காரி என்ன சொல்லுவான்னா, நீங்க ஆம்பளை பசங்களுடைய மனசு நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க, நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப டப்புன்னு அவளுக்கு ஒரு கால் வருமா, ஒரு நிமிஷம் இரு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த மொபைல் எடுத்துட்டு பேச போயிடுவா. இப்ப இந்த வேலைக்காரி என்ன யோசிப்பானா, ஒரு ஆம்பளைங்களை எப்படியெல்லாம் மடக்கி வைக்கிறதுன்னு இவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ போகும்போது இந்த சீனை இப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம வேலைக்காரி கிச்சன்ல தக்காளி அரிஞ்சிட்டே இருக்கும் போது இவ அதே ட்ரெஸ் போட்டுப்பாளையா, இப்ப அந்த இடத்துக்கு வந்து அவங்க முதல்ல என்ன பண்ணுவார்னா, அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சிட்டு அவளை பின்பக்கமா கட்டி பிடிச்சி ரொம்ப கசக்கிட்டே அவர் என்ன சொல்லுவார்னா, நீ இன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்க, கடைசியா உன்னை ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு தான் இப்படி பார்த்தேன், சோ அதே ஃபீல் தான் எனக்கு இப்ப இருக்கு, ஆனா இப்போ உன்னை கட்டி பிடிச்சி கசங்கும் போது நீ கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்க, பரவாயில்ல எனக்கு இப்படிதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை நல்லா கசக்கிட்டு அப்படியே முன்பக்கம் பார்த்தா டப்புன்னு அது வேலைக்காரி. உடனே இவர் என்ன பண்ணுவார்னா, ஐயோ என்னை மன்னிச்சிரு நான் நேரா நினைச்சிட்டேன் அப்படி சொல்லும் போது, இல்ல முதலாளி இது அவங்களோட ட்ரெஸ் தான், அவங்க என்னை போட சொல்லி கொடுத்தாங்க அதனால தான் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப இவன் கசக்கனா இல்லையா, அதனால இவன் ரொம்ப மூடாவே இருப்பாங்க. இப்ப இவ்வளவு செம மூடா இருக்கிறதால இவங்களால அதை மறுக்க முடியல. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார்னா, லைட்டா அவளை பிடிச்சி திரும்பவும் கட்டி பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது வேலைக்காரி என்ன கேட்பாங்கன்னா, யாராச்சும் பாத்திர போறாங்க முதலாளி அப்படி சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த வீட்டுல ஒன்னி என்னையும் தவிர வேற யாருமே இல்ல, இன்னைக்கு நீ எனக்கானவ அப்படி சொல்லிட்டு அவளை தூக்கி அந்த கிச்சன் மேல உட்கார வச்சு அவளோட ஜட்டியை கழட்டிட்டு அங்க வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாருங்க. இந்த சீன்ஸ் செம ஆட்டாவே இருக்கும். கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. இப்படியே நல்லா மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது இந்த கதையை படிச்சுட்டு இருந்த அந்த வேலைக்காரியும் அங்க தனக்கு தானே சுயன்பம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி அவ சுயன்பம் பண்ணிட்டே இருக்கும் போது திடீர்னு அவளுடைய முதலாளி அம்மா கூப்பிடுற சவுண்டு கேக்குது. உடனே இவ அங்க போகும்போது கையில புக் எடுத்துட்டே போயிடுவா இல்லையா, இதை பார்த்த உடனே அவங்க முதலாளி அம்மா, இந்த புக்கு நீ ஏன் கையில வச்சிருக்க, ஓ இதுதான் கதையா, இந்த புக்கு இருக்கிற வரைக்கும் நீ இங்க வீட்டுல வேலையை செய்ய மாட்ட, முதல்ல அந்த புக்கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை புடுங்கிட்டு போயிட்டு ஜன்னல் வழியா தூக்கி வெளியே கடாசும் போது அது போய் ஒரு குப்பை தொட்டில விழுமா. அப்ப விழும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் அதை எடுக்கிறான். அதை எடுக்கும் போது இப்ப உள்ளதாங்க காட்டுறாங்க. வேலைக்காரி அடடச்ச முழு கதையும் படிக்க முடியாம போச்சே, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க காட்டும். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோனையே அந்த புக்கை தூக்கி வெளியே போட்டிருப்பாங்க இல்லையா, அது கூட ஒரு சின்ன பையன் போய் எடுத்திருப்பான். அவன் எடுத்துட்டு இப்படி வரும்போது இப்ப அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து என்ன அங்கிருந்து எடுத்த என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை புடுங்குறான். புக்கை புடுங்கினதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணுவானா, அந்த புக்கை படிக்கும் போது இப்ப வாய்ஸ் ஓவர்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையே செக்ஸ் தான், இதே போலதான் இந்த பையனுக்கும். இந்த பையனுக்கு ஒரு ஆன்டியோட நம்பர் கிடைக்குது. இப்படியே இவன் படிக்கிற கதைக்குள்ள போறான். இப்ப கதையில பார்த்தனா ஒரு ஆன்டி பார்த்தனா செம ஹாட்டாவே அவங்க ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே இறங்கி வரும்போது இதே டைமுக்கு அந்த புக் எடுத்த பையன் இந்த வீட்டுக்கு வராங்க. அவனை பார்த்த உடனே இப்ப அவங்க அம்மா என்ன கேட்பாங்கன்னா, இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு இவங்க கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, எனக்கு கிடைச்சதே இன்னைக்கு ஒரு நாள் லீவு தான், அதனால தான் நான் கிரிக்கெட் விளையாண்டு வந்தேன் அப்படின்னு இவன் சொல்றான். இப்ப இவங்க பேசிட்டே இருக்கும்போது பக்கத்துல ஒரு ஆன்டி வந்து நிப்பாங்களா. இப்ப அவங்கள்ட்ட இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவன் தான் என்னோட பையன், இவன் ஒரு கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட், இவனோட பேரு ரவி அப்படின்னு சொல்லிட்டு இவனை அறிமுகப்படுத்தி வைக்கும் போது இப்ப அவன் என்ன சொல்லனா, சரிம்மா நான் என்னோட ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு என்னோட ஒர்க்கை பாக்குறேன் அப்படின்னு அவன் போறான். இப்ப இவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பக்கத்துல நிக்கிற ஆன்டியை கூப்பிடுறாங்க, மது இங்க வா அவங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப ரூம் குள்ள தாங்க காட்டுறாங்க. புக் எடுத்துட்டு வந்தவன் இவன் என்ன பண்ணுவானா, இப்ப உட்காந்து அந்த கதையை படிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப கதைக்குள்ள தாங்க காட்டுறாங்க. இப்ப இந்த பையனோட அம்மா இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு இப்ப அந்த மதுபாலா ஆன்டி வராங்க. அவங்கள நம்ம மதுனே கூப்பிடுவோம். இப்ப வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆன்டி கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களோட பையன் கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட் சொன்னீங்க இல்லையா, என்னோட கம்ப்யூட்டர்ல சின்ன சாஃப்ட்வேர் ஒன்று அப்டேட் பண்ணணும், அது உங்க பையன் பண்ணி கொடுப்பானா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அந்த பையனோட அம்மாவும் கண்டிப்பா அவன் பண்ணி கொடுப்பான் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு இந்த ஆன்டி என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஓகே நீங்க உங்க பையனை என்னோட வீட்டுக்கு அனுப்புங்க, நான் அவன் கிட்ட லேப்டாப் கொடுத்து அதுல அவனை சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு இவங்களும் அவன் வந்தோடனே கண்டிப்பா அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பையன் கதை படிக்கிறதாங்க காட்டுறாங்க. மதுபாலோடைய அழகு கண்டிப்பா ஒரு பையனுக்கு இவளை எப்படியாச்சும் அடையணும்னு கண்டிப்பா தோணும், அப்படிதான் எனக்கும் தோணுச்சு. இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீன் பார்த்தனா இந்த பையன் என்ன பண்ணுவானா, அந்த மதுவோட வீட்டுக்கு தாங்க போவான். அங்க பார்த்தனா கது ஓப்பனாவே இருக்குமா, எங்க இந்த ஆன்டியே காணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உள்ள போய் பார்த்தனா வீடு ரொம்ப அழகா இருக்கும். அப்ப இவன் என்ன சொல்றானா, என்ன ஒரு அழகா இருக்கு இந்த வீடு பாக்குறதுக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி இவன் பேசிட்டே இருக்கும் போது இப்ப படியில இருந்து வந்த அந்த ஆன்டி என்ன சொல்லுவாங்கன்னா, வீடே உனக்கு பிடிச்சிருக்குன்னா அப்ப நீ என்ன பார்த்தா என்ன சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல ஆன்டி நான் சும்மா வீடை பார்த்துட்டு இருந்தேன், அதுதான் பேசிட்டு இருந்தேன் அப்படி சொல்லும் போது சரி நீ ஏதாச்சும் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கா குடிக்கிறது எடுத்துருவாங்க அப்படி சொல்லும் போது இப்ப அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நீ சூடா சாப்பிடுறியா
இல்ல ஜில்லுன்னு சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கும்போது எனக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியலையே அப்படின்னு இவன் சொல்றான். இல்ல உனக்கு தண்ணி சூடா வேணுமா இல்ல ஜில்லுனா வேணுமான்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, எனக்கு ஜில்லுனா தண்ணி எடுத்துருவாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீ என்ன ஆண்டின்னு கூப்பிடாத மதுனே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவனை உட்கார வச்சுட்டு நேரா தண்ணி எடுத்துட்டு வந்து இவன்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த டைம்க்கு இவன் என்ன பண்ணுவானா அந்த டேபிள் மேல இருக்கிற புக்கு படிச்சுட்டே இருக்கும்போது இப்ப தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருப்பானா. அப்ப இவங்க என்ன கேட்பாங்கன்னா, உனக்கு புக்குனா பிடிக்குமா, நீ நிறைய புக்கு படிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, ஆமா ஆண்டி எனக்கு புக்குனா ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய புக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டே இருக்கும்போது அப்ப இவங்க என்ன கேட்பாங்கன்னா, சரி நீ காமசூத்ரா புக்கெல்லாம் படிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவனுக்கு டப்புன்னு பொறையிடுங்க. உடனே மேலெல்லாம் தண்ணி ஊத்திப்பானா. ஐயோ தண்ணி பொறுமையா குடிக்கிறது இல்லையா, இப்படி மேல ஊத்திக்கிட்ட பாரு, இங்க வா டிஷர்ட்டை கழட்டு அப்படின்னு சொல்லும்போது வேணாங்க எனக்கு ரொம்ப இதா இருக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும்போது இல்ல நீ கழட்டுன்னு சொல்லிட்டு இவனோட டிஷர்ட் தூக்கும் போது உடனே அவனுக்கு செம மூடாவே இருக்குமா. இவங்களை பாதியா தூக்குன உடனே அவன் உடம்ப பார்த்தோன்னே இவங்களுக்கு செம மூடாயிடுங்க. அவனை அப்படியே கிட்ட கொண்டு வந்து கட்டி பிடிச்சி அவனை செம்மையாவே கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சீன் செம்ம ஆட்டாவே இருக்குங்க. அப்படியே அவனுடைய மடியில் ஏறி உட்காந்துட்டு அவன் கூட செம்ம நெருக்கமா அவனை செம்மையாவே டெம்ட் ஏத்திட்டே இருக்கும்போது அவனோட மேல ஏறி உட்காந்தாங்க இல்லையா, அப்படியே உட்காந்துட்டு நல்லா உரசிட்டே இருக்கும்போது அவனுக்கு செம மூடாயிட்டு அவளை நல்லா செய்யலாம்னு நினைக்கும் போது அப்பதான் யோசிக்கிறான், இவங்க அம்மாவோட ஃப்ரெண்டாச்சே, இதே மாதிரி இப்ப கூட மேட்டர் பண்ணனா பிரச்சனையில் மாட்டிப்போமோ அப்படின்னு யோசிக்கும் போது அப்புறம் கொஞ்ச நேரத்துல இவன் என்ன நினைச்சானே தெரியல, அவங்கள அந்த சோஃபால உட்கார வச்சு வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன் செம ஆட்டாவே இருக்கும். அவங்களுடைய துணியெல்லாம் கழட்டிட்டு சும்மா பின்பக்கமா செய்யற சீன்ஸ் எல்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயே போட்டிருப்பாங்க. இப்படியே இவங்க மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு இவனோட பேரு விட்டு கூப்பிடுற மாதிரி சவுண்ட் வருதுங்க. ஏ ரவி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் தெரியுது இவன் தண்ணி மேல ஊத்துனோடனே கனவுக்குள்ள போயிடுவாங்க. இப்ப ட்ரீம்ல இருந்து வந்தவன் என்ன சொல்லனா, இல்ல ஆண்டி அம்மா அவங்கள்ட்ட ஏதோ ஒரு ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு இவன் சொல்றான். ஆமா என்னோட லேப்டாப்ல கொஞ்சம் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணும் வா அப்படின்னு சொல்லிட்டு மேல கூப்பிட்டு போறாங்க. இப்படி மேல கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் இதுதான் என்னோட லேப்டாப், இதுல கொஞ்சம் சாஃப்ட்வேர்லாம் அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கு, கொஞ்சம் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்கள லுக் விட்டுட்டே இருப்பானா. உடனே இவன் என்ன கேட்பானா, எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். இப்ப இவங்க குடிக்க தண்ணி எடுக்க போகும்போது இவன் என்ன பண்ணோம்னா அந்த லேப்டாப்ல இருக்கிற இவங்கள ஹாட்டான பிக்சர்ஸ் எல்லாம் அவன் பார்த்துட்டு இருப்பான். அப்படியே பார்த்துட்டு மெய் மருந்து இருக்கும்போது இப்ப அங்க வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவன் இப்படி போட்டோ பாக்குறது பாத்துருவாங்க. உடனே என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல நான் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றதுக்காக தேடி இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். இல்ல நீ இப்ப என்ன பண்ணனா எனக்கு நல்லாவே தெரியும், இதுல தப்பு என்ன இருக்கு, சரி சொல்லு எப்படி இருக்கு இந்த போட்டோஸ் எல்லாம் அப்படின்னு இவன் கேட்கும்போது இல்ல ஆண்டி உங்களை பாக்குறதுக்கு ஒரு 25 வயசு பொண்ணு மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உண்மையாவா நான் அந்த அளவுக்கு அழகா இருக்கானா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ஆமா ஆண்டி நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்ணனா அந்த தண்ணி கையில வாங்கியிருந்தான் இல்லையா, அது வாங்கிட்டு அவங்களோட மேல பார்த்துட்டு அப்படியே நின்னுடுவானா. இவங்களும் அவன் என்னடா பாக்குறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களுக்கு புரிஞ்சிருதுங்க. உடனே இவன் என்ன பண்ணனா, டேய் ரவி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல உங்களுடைய சாஃப்ட்வேர் நான் அப்டேட் பண்ணிட்டேன், நீங்க செக் பண்ணிக்கங்க, நான் அப்புறமா வரேன் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு அவன் போகும்போது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் அதுக்குள்ள போற, சீக்கிரமா வேற முடிச்சுட்ட, கொஞ்ச நேரம் இருக்க வேண்டியதானே அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இல்ல எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோட அம்மாவுக்கு தாங்க ஒரு கால் வருது. இப்ப அந்த அட்டன் பண்ணி பேசினா கால் பண்றது வேற யாரும் இல்ல அந்த ஆன்டி தான். இப்ப அந்த ஆன்டி என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட ட்ரெஸ் ஒன்று ரொம்ப லூஸா இருக்கு, அது எனக்கு கொஞ்சம் டைட் பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவங்களும் சரி ஓகே டைட் பண்ணி தரேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சரி ரவி வீட்டில் தானே இருக்கான், அவன் கையில கொடுத்து விடு, அவன்கிட்ட கொஞ்சம் போனை கூட நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அதே இடத்துக்கு அந்த பையன் வரானா. இப்ப அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மது தான் பேசுறா, அவ என்ன சொன்னாலும் அது செய் சரியா அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் கொடுத்துட்டு போறாங்க. இவன் அந்த போன் வாங்கினோடனே சொல்லுங்க ஆன்டி அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன ரவி என்னோட ஞாபகம் உனக்கு வரவே இல்லையா, நீ வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் ஞாபகம் உனக்கு இருக்குன்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல நீ வந்ததுல இருந்து நான் உன்னோட ஞாபகமா தான் இருக்கேன் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சரி நீ வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இல்ல ஆன்டி எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, நான் நாளைக்கு வரவா அப்படின்னு இவன் பேசிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருந்த அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கெல்லாம் நீ போ தேவையில்ல இப்பே போ, அவ வேற யாருக்காச்சும் இந்த துணி கொடுத்து தைக்க சொல்லிட போறா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனும் சரி ஆன்டி நான் இப்பவே வரேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வா வா நான் என்னோட துணி கழட்டி வைக்கிறேன் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த கால் கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த ஆன்டி டைனிங் டேபிள் உட்காந்துட்டு இருக்கும்போது இப்ப ஹீரோ ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பான் இல்லையா, இப்ப இவங்க என்ன கேட்பாங்கன்னா, சரி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருக்காங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் யாருமே இல்ல ஆன்டி அப்படி சொல்லும் போது இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய முந்தானியை எடுத்து கீழே நழுவ விடுவாங்க. அதை பார்த்த உடனே இவனுக்கு செம மூடாயிடும். இப்ப இவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, நீ தான் ரொம்ப அழகா இருக்க இல்லையா அப்படி சொல்லி கேட்கும்போது இல்ல ஆன்டி கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா தேவையில்லாத வேலை எனக்கு தொந்தரவா இருக்கும், அதனால தான் நான் கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கல அப்படின்னு சொல்றான். இப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல நிறைய பேர் மேட்டர் பண்றதுக்காகவே கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுப்பாங்க, நீ அது கூட இல்லாம இருக்கிய அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்ணனா அவங்களுடைய மேலழகை பார்த்து ரசிக்க ஆரம்பிப்பான். அவ்வளவு க்ளோஸ்ல அவங்களுடைய மேலழகை பார்த்து இவன் ரசிச்சுட்டே இருக்கும்போது கதையில என்ன
என்ன சொல்லுதுன்னா, இது வரைக்கும் இவ்வளோ க்ளோஸ்ல இதே மாதிரி மேலழகை இவன் பார்த்து இது வரைக்கும் ரசிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லும் போது இதே டைமுக்கு அந்த மதுக்கு ஒரு கால் வருதுங்க. உடனே அதை அட்டன் பண்ணி பேசும்போது என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, என்ன நீ இப்பெல்லாம் எனக்கு கால் பண்ணி கூப்பிடுறதே இல்லை அப்படின்னு அவன் சொல்லும் போது அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உன்னை கூப்பிட்டு என்ன பண்ண போறேன், நீங்க வந்தாலே உன்னால எதுவுமே முடிய மாட்டேங்குது, வந்தாலும் ஒண்ணுமே பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, உங்ககிட்ட அந்த ஸ்பெஷலா இருக்கிற காஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது, அது குடிக்காச்சும் நான் வரவா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கண்டிப்பா வா, ஆனா இப்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கால் கட் பண்றாங்க. இப்ப பக்கத்துல உட்காந்துருந்த அந்த ரவி என்ன கேட்பானா, அம்மா ஆண்டி ஸ்பெஷல் காஃபினா எப்படி, அது எனக்கு தரவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த காஃபி குடிச்சா நீ வேற லெவலுக்கு வேற ஒரு உலகத்துக்கு போயிடுவ, ரொம்ப வீரியமா இருப்ப அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓகே பரவாயில்ல எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிச்சனுக்கு போயிட்டு காஃபி போட்டதுக்கு அப்புறம் தன்னோட ஜாக்கெட்ல இருந்து ஒரு மருந்து எடுத்து அதுல கலக்குறாங்க. கலந்தவங்க அதை எடுத்தாந்து இப்ப அவன்கிட்ட கொடுக்கும்போது இப்ப அதை குடிச்சிட்டு இருந்தான் இல்லையா, குடிச்ச உடனே அவனுக்கு லைட்டா கேர் ஆயிட்டு அவனுக்கு மூடே சேஞ்ச் ஆகுதுங்க. அதை பார்த்தவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆஹா இவன் இப்ப மூடுக்கு மாறிட்டான், சோ இந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க உட்கார்ந்து இருந்த சேரை லைட்டா திருப்பி அவனுக்கு நேரா அவங்களோட காலை விரிச்சு பொறுமையா அவங்களோட புடவை தூக்கிட்டு நல்லா கீழே காட்டும் போது அதை பார்த்த உடனே அவனுக்கு செம மூடாயிடுதுங்க. இப்படியே பார்த்துட்டு இருந்தவன் உடனே அவங்க பக்கத்துல போயிட்டு அந்த இடத்துல கை வச்சு அவங்கள செம்மையா கிஸ் பண்ணி வேற லெவல்ல மூடு ஏத்துவான். இப்படியே மூடு ஏத்திட்டே இருந்தவன் அந்த சோஃபால உட்கார வச்சு அவங்கள பண்ற மேட்டர் சீன்ஸ் எல்லாமே இருக்கு, சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. அந்த அளவுக்கு அந்த ஆன்ட்டிய, மது நீ இன்னைக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப ஹாட்டாவே இருக்க, எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு, உன்னை நான் இன்னைக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை செம்மையாவே மேட்டர் பண்ணுவான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் நல்லா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இவன் என்ன பண்ணுவானா, கையில அந்த புக் எடுத்துட்டு ரோட்ல நடந்து வந்துட்டே இருக்கும்போது அங்க ஒருத்தன் வராங்க. அவனை பார்த்த உடனே இவனை கேட்கறானா, ஆமா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கும் போது வந்தவன் என்ன சொல்றானா, என்னோட வாழ்க்கை ரொம்ப போரா இருக்கு, வேலையும் கடுப்பா இருக்கு அப்படி சொல்லும் போது சரி ஓகே இந்த புக்கை படி, கண்டிப்பா உனக்கு போர் அடிக்காது அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவனை சரி ஓகே குடு நான் ஆபீஸ்ல போய் படிக்கிறேன் அப்படின்னு அந்த புக்கை வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்படியே இந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல போன எபிசோட்ல இந்த ரவி கிட்ட புக் வாங்க இருப்பான் இல்லையா, அவனை தாங்க காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுவானா, நேரா அவனோட டெஸ்க்ல வந்து உட்காந்துட்டு அந்த புக்கை கையில எடுத்து வச்சுட்டு இந்த ரவி சொன்னானே இந்த புக்கு வேற லெவல் புக்குன்னு, அப்படி என்ன இதுல இருக்கு சரி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கோட டைட்டில் பார்த்த உடனே என்ன இது உத்தா பட்டாக் அப்படின்னு சொல்லி படிச்ச உடனே இப்ப வெப் சீரிஸ்குள்ள போறாங்க. இப்ப இவன் படிக்க படிக்க இப்ப பேக்ரவுண்ட்ல அவனோட வாய்ஸ் ஓவர் கேக்குதுங்க. அதுல இவன் என்ன சொல்றானா, இந்த கதையில வர பொண்ணோட பேரு நட்டாஷா, அவளுக்கு ஒரு 24 வயசு தான் ஆகுது, இவளுக்கு வந்து வேற யாரு மேலயும் ஆசையும் கிடையாது, இவளோட மேனேஜர் ரோஹித் இருக்கான் இல்லையா, அவனை இவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்ப அந்த நட்டாஷா நடந்து வரதாங்க காட்டுறாங்க. இப்ப இந்த நட்டாஷா என்ன பண்ணுவானா, நடந்து பொறுமையா நேரா அவங்களோட மேனேஜர் ரூமுக்கு போன உடனே அங்க அவங்க மேனேஜர் இருப்பாரா, இப்ப அவரை பார்த்து இவங்க என்ன கேட்பானா, சார் என்ன நீங்க வர சொன்னீங்களா அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவளுடைய ட்ரெஸ் கோட் பார்த்த உடனே வாவ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவர் என்ன கேட்பாருனா, ஆமா என்ன உன்னோட ஃபைல் எல்லாம் கம்ப்ளீட் ஆகாத இருக்கு, என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்கும் போது ஆனா இவன் என்ன பண்ணுவானா, அவன் பேசுறதெல்லாம் கண்டுக்காம அவனை ஒரு மாதிரியா கூட்டிட்டே இருக்கும் போது இப்ப அவன் என்ன கேட்பானா, என்ன நான் சொல்றது உன் காதல் விழுதா இல்லையா அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அப்படி சொல்லும் போது அதுக்கு அந்த பாஸ் என்ன சொல்லுவாருன்னா, நீ ஒன்னு பண்ண, இந்த ஒர்க்குக்கு வரதுக்கு பதிலா நீ பேசாம மாடலிங் போலாம் இல்லையா, ஏன்னா நீ பாக்கிறதுக்கு ரொம்ப அழகாவும் ரொம்ப ஹாட்டாவும் இருக்க, சரி அதெல்லாம் விடு, ஃபைலுக்கான பிளான் என்ன அப்படி சொல்லி அவன் கேட்கும் போது இப்ப இவன் என்ன பண்ணோனா, அவன் அந்த ஃபைலை ஓபன் பண்ணி காட்டும் போது இவன் என்ன பண்ணோனா அந்த ஃபைலை பார்க்காம அவருடைய மேலழகை பார்த்துட்டு இவன் செம்மையாவே ரசிச்சுட்டு இருப்பான். இவன் இப்படி பாக்குறது அந்த பொண்ணு நல்லா கவனிப்பா. ஆனா அவன் என்ன பண்ணோனா இதெல்லாம் கண்டுக்காம அவனுக்கு ஃபைல் ஓபன் பண்ணி காட்டிட்டே இருக்கும்போது இப்ப கதை படிச்சிட்டு இருப்பான் இல்லையா அந்த ரோஹித், அவன் தாங்க சொல்றான், ஒர்க் விஷயமா கூப்பிட்டு ஃபைலை பார்க்காம அவளுடைய மேலழகை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான், இவன்லாம் ஒரு பாஸா அப்படி சொல்லிட்டு அவன் படிச்சிருந்த புக்கை தூக்கி கீழே அடிக்கும் போது இப்ப பின்னாடி அந்த நட்டாஷா இவன் திட்டுறதை கேட்டுருவா. கேட்டவ என்ன இவன் இப்படி வளகரா பேசுறான், நீ என்ன பைத்தியமா அப்படி சொல்லி கேட்ட உடனே இல்ல நட்டாஷா நான் வேற ஒரு விஷயமா பேசிட்டு இருந்தேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப திரும்பவும் கதைக்குள்ள போறாங்க. இந்த நட்டாஷா என்ன பண்ணோனா, அவளோட ஃப்ரெண்டோட கேண்டீன்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அவ ஃப்ரெண்ட் என்ன கேட்பானா, இவ்வளவு நேரமா பாஸோட கேபின்ல இருந்த எதுவுமே நடக்கலையா அப்படி சொல்லி கேட்கும்போது நீ இந்த மாதிரி காமெடி பண்றதை நிப்பாட்டு, இங்க பத்தியா எவ்வளவு பெரிய ஃபைல், இதுல இருக்கிற வேலை எல்லாமே நான் முடிச்சே ஆகணும், இதை விட்டுட்டு நான் வேற எதுலயும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நட்டாஷாவுக்கு இது வரைக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல, கண்டிப்பா அவளுக்குன்னு ஒரு புருஷன் இருப்பான், அவன் எங்க இருப்பான் எங்கிருந்து வர போறான்னு இவளுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. ஆனா இவளோட ஃபோக்கஸ் எல்லாமே இப்பதுக்கு அவனோட பாஸ் மட்டும்தான். இப்ப நட்டாஷோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வருதுங்க. அதை அட்டன் பண்ணோடனே அவன் என்ன சொல்லுவானா, நட்டாஷா உனக்கு தான் கால், பாஸ் உன்னை அவருடைய கேபினுக்கு கூப்பிடுறாரு அப்படி சொல்லும் போது அதுக்கு இவனை கேட்பானா, என்னையா என்ன எதுக்கு அவர் கூப்பிடுறாரு அப்படின்னு இவ கேட்பா, எனக்கு எப்படி தெரியும், உனக்கு தான் தெரியும், நீ போய் அங்க என்னன்னு பாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவ அவருடைய கேபினுக்கு போறான். போனவ சொல்லுங்க பாஸ் என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உனக்கு கொடுத்த
அந்த ஃபைல் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முடிச்சிட்டேன் பாஸ் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா சரி அந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது சரிங்க பாஸ் சொல்றேன். ஆமா எதுக்காக நீங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு இவ கேட்கும் போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா இல்ல பேமெண்ட் எல்லாம் ரொம்ப டிலே ஆகுது அதனால தான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கேன் அப்படின்னு இவர் சொல்லும் போது இப்ப அவ என்ன பண்ணுவானா நேரா அவர் பக்கத்துல வந்துட்டு அவளுடைய ஷர்ட் பட்டனை கழட்டுறாங்க. கழட்டினவன் என்ன பண்ணுவானா அவனுடைய முகத்துக்கு நேரா அதை கொண்டு போயிட்டு அதுல நல்லா வச்சு தேய்ச்சி அவனை செமையா மூடு எத்தனை பேருக்கு அந்த மேனேஜருக்கும் செம மூடாயிடுங்க. அப்புறம் என்ன இவங்க 2 பேரும் சேர்ந்து அங்க பண்ற மேட்ரு சீன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்குங்க. அந்த சேர்லயே அவளை உட்கார வச்சு வெறித்தனமா பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட சீன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல போங்க. அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் இப்ப மேட்ரு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா இவன் புருஷன் வந்தா கூட அவன் கூட இப்படி இருந்திருக்க மாட்டான் போல அந்த அளவுக்கு அந்த பாஸ் கூட இப்படி மேட்ரு பண்றா. இவளுக்கு அந்த பாஸ கிட்ட அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல அப்படின்னு இப்ப கதைக்குள்ளதாங்க போறாங்க. இப்ப அந்த பாஸ் என்ன பண்ணுவாருன்னா அந்த நட்டாஷாவை கூப்பிட்டுட்டு இங்க பாரு நட்டாஷா நான் ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்னு ஸ்டார்ட் பண்ண போறேன். அந்த ப்ராஜெக்ட்ல நீயும் தான் இருக்க ஓகேவா இன்னில இருந்து நீ அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவள என்ன பண்ணுவானா அவனுடைய பக்கத்துல போயிட்டு ரொம்பவும் மூடி ஏத்துற மாதிரி தன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்றா. எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணவ அவருடைய பக்கத்துல உட்காந்துட்டு இப்ப 2 பேரும் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா அதெல்லாம் கண்டுக்காம ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ணுவாரா. இவளும் அவரை ரொம்பவும் மூடி ஏத்தி வேற லெவல்ல மேட்டர் பண்ணலான்னு பார்த்தா அவர் கொஞ்சம் கூட பிடி கொடுக்காம இருக்கும்போது இப்ப நட்டாஷாவுக்கு ஒரு கால் வருங்க. ஆனா அந்த கால் எல்லாம் அட்டன் பண்ணாம அவன் மட்டும் ஒர்க் பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா பரவாயில்ல நட்டாஷா நீ ரொம்ப டெடிகேஷனாவே இருக்க உனக்கு கால் வந்தாலும் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு நீ ஒர்க்ல ரொம்ப மும்மரமா இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு அப்படின்னு இவர் சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப இவ என்ன பண்ணுவானா ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கும்போது அந்த ஜூஸ் இவளோட சட்டையில பட்டுருங்க. பட்ட உடனே இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நீ ஒண்ணு பண்ணு இங்க இருக்கிற சிசிடிவி கேம் எல்லாமே ஆஃப்ல தான் இருக்கு சோ நீ இங்கே ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு மாத்திக்கோ ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அவர் சொல்லும் போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா சரிங்க பாஸ் நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய பின்பக்கமா நின்னு அவளுடைய கோட்டை கட்டிட்டு அந்த கோட்டை கிளீன் பண்ணிட்டே இருக்கும் போது இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா அவளுடைய முதுகு பார்த்துட்டு செமையா மூடாயிடுவாருங்க. இப்படியே மூடாவனவரு அவருடைய பக்கத்துல போயிட்டு பின்பக்கமா கட்டி பிடிச்சோன்னே அவளுக்கு ரொம்ப நாளா இவரை ட்ரை பண்ண ஆசையா இருந்ததா சோ அவரு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் என்ன அவர் கூட சேர்ந்து செம்மையாவே மேட்ரு பண்ணுவாருங்க. இப்படியே இவங்க 2 பேரும் மேட்ரு பண்ண இந்த சீன் எல்லாமே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அவர் புக்காவே படிப்பாரு. இப்படியே அவர் படிக்க இங்க நட்டாஷா அவருடைய பாஸ போட்டு வேற லெவல்ல மேட்ரு பண்ணுவாங்க. இப்படியே இவங்க 2 பேரும் மேட்ரு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வெளியே பார்த்தனா நம்ம ஹீரோ அந்த கதையை படிச்சுட்டு அந்த இடத்த சாஞ்சிட்டு அவரே தம்பியை போட்டு நல்லா தடவிட்டே இருக்கும்போது பின்னாடி இவன் பண்றதெல்லாம் பார்த்து அந்த நட்டாஷா சிரிக்குங்க. என்ன அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப இவன் அந்த கதை படிச்சு முடிச்சிருவானா. முடிச்ச உடனே அங்க பார்த்தனா இந்த கதையோடைய அந்த ஒரிஜினல் பாஸ் அங்க வந்துருவாரு. வந்தவர் என்ன சொல்லுவாருன்னா நம்ம ஹீரோ பார்த்துட்டு உன ஃபைல் எடுத்துட்டு போய் கொடுக்க சொன்னனே இன்னும் கொடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார் நான் நாளைக்கு கொண்டு போய் கொடுத்துட்றேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நேரா நட்டாஷா கிட்ட வந்துட்டு அவன் என்ன சொல்லுவானா ஆமா நீ ஆபீஸ்க்கே லேட்டா தான் வர ஆனா இங்க வந்துட்டு காஃபி குடிக்கிறதுக்கு மட்டும் அவ்வளவு டைம் எடுத்திருக்க இங்க வந்து வெட்டி கதை பேசுறதுக்காக உனக்கு நான் வேலை கொடுத்துருக்கேன் சரி உன்னோட ஃபைல எப்ப நீ சப்மிட் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு நட்டாஷா என்ன சொல்லுவாங்கன்னா சார் கண்டிப்பா நான் நாளைக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா நாளைக்கு கிடையாது நீ இன்னைக்கே முடிச்சாகணும் இன்னைக்கு நான் ஓவர் டைம் பார்க்க போறேன் சோ நீ என் கூட சேர்ந்து ஓவர் டைம் பார்த்து அந்த ஒர்க்கை முடி நாளைக்கு வேணா நீ லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு இவர் சொல்றாரு. அதை கேட்ட உடனே இவன் சொல்லுவானா ஆஹா இன்னைக்கு நைட்டு ஓவர் டைம் பார்க்க போறாளா அப்ப நான் கண்டிப்பா பாஸுக்கு ஒரு புது கதை ஸ்டார்ட் ஆக போகுது கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு ஒரு வெறித்தனமான வேட்டை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த புக்கை பார்க்கும்போது புக்கை காணா போயிடுவாங்க. அப்ப இவன் என்ன சொல்லுவானா ஆஹா இது உட்டா பாட்டா கிடையாது கண்டிப்பா இது ஒரு வேற லெவல் வெறித்தனமான மேஜிக் புக் இந்த புக்கு இப்ப யார் கையில கிடைக்குதோ அவன் இந்நேரம் வேற லெவல்ல மேட்டர் பண்ணிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாத அவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அது வேற லெவல்ல அவன் கொண்டாடுவான். இந்த சீசன் இதோட முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஏதாச்சும் நல்ல வீடியோ வந்துச்சுன்னா அது நம்ம சேனல்லே போட்டுறேன். இத்தனை நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.